மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். இஷாரா செவ்வந்தி வாய் திறந்தாச்சு, வாக்குமூலம் வழங்கியாச்சு. அவர் அளித்த வாக்குமூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணேமுள்ள சஞ்சீவைய நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சுட்டு படுகொலை செய்ததுக்கு பிறகு மதுகம பிரதேசத்துக்கு நேரடியாக சென்று 1 மாத காலம் அங்கு தங்கியிருந்ததாகவும், பிறகு மித்தனிய பகுதிக்கு சென்று அங்கு 1 மாத காலம் தங்கியிருந்ததாகவும், இந்த மித்தனிய காலப்பகுதியில அனைத்து செலவினங்களையும் பெகோசமன் பொறுப்பேற்றதாகவும் செலவழித்ததாகவும் சொன்னது மட்டுமல்ல, அங்கிருந்து சுப்புன் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய உதவியோடு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து ஜே.கே. பாய் என்று சொல்லப்படுகிறவட வீட்டுல வந்து 3 தினங்கள் தங்கியிருந்து அங்கிருந்து ஜே.கே. பாயினுடைய அனுசரணையோடு உதவியோடு 5 மணி நேர படகு பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவை சென்றடைந்ததாக சொல்லியிருக்கிறார். முதல்ல ஒரு பெரிய படகுல போனதாகவும், பிறகு ஒரு சிறிய படகுல சென்றதாகவும், பிறகு வந்து இந்தியால இறங்கியதாகவும், அந்த சந்தர்ப்பத்துல தான் வந்து ஜே.கே. பாய் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலியான தாய், தந்தை, வதிவிடம் பெங்களூர்ல தான் அவங்களோட வதிவிடம் இருப்பதான போலி ஆவணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இவக்கு வந்து தமிழினி என்ற ஒரு அழகான பெயரையும் சூட்டி அப்படியே ஒரு பெங்களூர் பெண்ணாக மாற்றி அங்கிருந்து புகையிரதம் மூலம் வந்து நேபாளுக்கு கொண்டு சென்றதாகவும் அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி இருந்தா. மேலும் தன்னோடு பல நபர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருந்தா. அதுல தக்ஷி மற்றும் சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் இருந்தாங்க. கேல்பத்திர பத்மே கைது செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால்தான் இந்த தம்பதியினர் அங்கு வந்து சேர்ந்ததாகவும், இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு வந்ததாகவும் அவர் வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. கேல்பத்திர பத்மே கைது செய்யப்படுறதுக்கு முன்னால அனைவரும் ஒன்றாக இருந்து வாழ்ந்ததாக அவர் சொல்லியிருந்தாரு. எப்போது கேல்பத்திர பத்ம கைது செய்யப்பட்டாங்களோ உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு வந்து தனித்தனியே எங்காவது வாழலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு சென்றதாகவும் அவர் வாக்குமூலத்துல சொல்லியிருந்தாங்க. ஒரு பானையில எல்லா முட்டைகளையும் போட்டா அனைத்தும் சேர்ந்து உடைஞ்சிரும் இல்லையா? அதனால வெள்ளம் வருமுன் அணைகட்டு என்பதுக்கு ஒப்ப பத்திரமாக பக்குவமாக ஒவ்வொரு இடத்துல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்ன சிரமம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேல்பத்திர பத்மைய கைது செஞ்சு நாட்டுக்கு கொண்டு வந்ததோட இவங்களுக்கான ஃபண்ட், இவங்களுக்கான பணம் வந்து அப்படியே நிறுத்தப்பட்டாச்சு. அதனால உண்ணுவது கூட வழி இல்லாம ரொம்ப சிரமத்தோட இருந்ததாக சொல்லப்படுது. பல்லினத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இலங்கையில இஷாரா செவ்வந்தி, அதே போல இந்தியால தமிழினி, அது போல நேபாளுக்கு போனதுக்கு பின்னால ஜே.கே. பாய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருசி என்று சொல்லப்படுகின்ற பழங்குடி இனத்தினுடைய ஒரு பெண்ணனுடைய அடையாளத்துல பெயர்ல வந்து ஒரு பாஸ்போர்ட்டை தயாரித்து கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து எத்தியோப்பியாவினுடைய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அனைத்து ஆவணங்களும் சரியாக பயன்படுத்தப்பட்டு அதுல முத்திரைகள் பதிக்கப்பட்டுதான் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு வேலையும் செய்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜே.கே. பாய் அவர்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இஷாரா செவ்வந்தி சொல்லி இருந்தா. இதுக்காக வந்து கேல்பத்திர பத்மையிடம் இருந்து இவர் 1 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை வாங்கியதாகவும் இஷாரா செவ்வந்தி அவரோட வாக்குமூலத்துல சொல்லி இருக்கிறார். என்னடா இது, பணம் தான் கொடுப்பாங்க, இவர் போதைப் பொருளை கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பண்டை மாற்று வியாபாரம் இல்லையா? பழங்குடியில ஒரு பாஸ்போர்ட் தயாரிச்சாச்சு, பேர்ல எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டா பழங்குடி மக்கள் இல்லையா அவங்க? அதனால என்னவோ அவர் வந்து பண்டை மற்றும் முறையில என்னவோ வியாபாரத்தை செஞ்சிருக்கிறாரு. எனவே கேல்பத்திர பத்மையுடைய யோசனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்ஷினுடைய பேர்ல தான் ஏதோ ஒரு வகையில ஐரோப்பா நாட்டுக்கு இப்படி இஷாரா செவ்வந்தியை அனுப்பி வைக்கிற ஒரு பணிதான் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பது தெரிய வருது. அதுக்கு முன்னால கைது செஞ்சு கேல்பத்திர பத்மைய நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. மேலும் தெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜே.கே. பாய் இவர் வந்து 2023ஆம் ஆண்டு துபாய்க்கு போயிருக்கிறாரு. ஆனா சட்ட ரீதியாக இலங்கைக்குள்ள வந்ததுக்கான எந்த ஆவணங்களும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சிஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா இருந்தா யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து இஷாரா செவ்வந்தி எப்படி கொண்டு போனாரு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனவே இப்ப போலீசார் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஷாரா செவ்வந்தியை விட மிக முக்கியமான ஒரு நபராக ஜே.கே. பாயை பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நாடு கடந்து தப்பிச்சு பல்வேறு குற்றங்களை செஞ்சுட்டு ஓடி போனாங்க. அவங்களை எல்லாரையும் கரை சேர்த்தது இந்த பாயாத்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது போலீசார் பேசுகின்ற, சிஐடியினர் பேசுகின்ற ஒரு விடயமாகவும் மாறி இருக்குது. இப்படியே நேபாளில வந்து இவங்களோட வாழ்க்கை அப்படி நகர்ற சந்தர்ப்பத்துல கஷ்டமும் நஷ்டமும் பல்வேறு துன்பங்களோட போறாங்க. காரணம் என்னடா, தலைவரை இங்க தூக்கிட்டாங்க. அதனால ரொம்ப சிரமத்தோட வாழ்ற சந்தர்ப்பத்துல தான் ஏஎஸ்பி ஒழுகல ஜஹான் த சில்வா என்று சொல்லப்படுகிற சிஐடி பிரிவில் வேலை செய்யற 2 பேர் வந்து நேபாளம் நோக்கி பயணிக்கிறாங்க. ரொம்ப ரகசியமாக
சுகையினம் என்றுதான் லீவு போட்டிருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்ல கூட இவங்க எங்க போறாங்க என்பது தெரியாது. நேபாளுக்கு போறாங்க. நேபாளுக்கு போய் இவங்க முதலாவது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபரேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நேரம் தான் அவங்க முதலாவது என்ன பண்றாங்கன்னா, ஜே.கே. பாய பிடிக்கிறதுக்கு முன்னால துபாய் பாய்ன்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவருக்கும் இவருக்கும் தொடர்பு என்பதனால துபாய் பாய வச்சு ஜே.கே. பாய பிடிச்சு விசாரணை செஞ்ச நேரம் தான் வாய் திறக்கவே இல்லை, எதுவும் தெரியாது, செவ்வந்தியா அது என்ன அப்படின்ற மாதிரி கதையை விட்டுருக்கிறாரு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜே.கே. பாய்க்கு சிங்களம் தெரியாது, ஒவ்வொரு சொல்ல கோர்த்து தான் பேசுறவரா இருந்திருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாங்க, ஷாப்பிங் போறதுக்கு அல்லது டொய்லெட் போறதுக்கு வழியா கேட்டிருப்பாங்க, செவ்வந்தியை கேட்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சிவாஜி கணேசனை விட நல்ல ஒரு நடிப்பை தான் அவர் வெளிக்காட்டியிருக்கிறாரு. இருந்தாலும் விடலையே, உடனடியாக இலங்கைக்கு ஒழுகுலசர் போன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக சிஐல இருந்த மிக முக்கியமான அதிகாரி ஒரு வீடியோ கால்ல சொல்லியிருக்கிறாரு, நடந்ததெல்லாம் சொல்லிருங்க, இல்லைன்னா பிரச்சனையாகிடும். உங்களோட வீட்டை சுத்தி சிஐடியினர் நிக்கிறாங்க, நீங்க வாய் திறக்க இல்லையா, குடும்பத்தோட உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொன்னா பயத்துல உணர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போதுதான் ஜே.கே. பாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஷாரா செவந்தி எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா நான் ஒரு புரோக்கர்கிட்ட அவங்கள ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த புரோக்கரை கண்டுபிடிச்சு கேட்கிறாங்க, இப்படி ஒரு பெண் வந்தாங்களா என்ன ஏதுன்னு கேட்டதற்கு, அவ எங்க இருக்கா என்பது எனக்கு தெரியாது, நான் இன்னொரு தரகர்கிட்ட கொடுத்தாச்சு, அவருடைய நொம்பரத்தாரன் அப்படின்னு சொல்லி அந்த தரகரை அணுகி கேட்கிறாங்க, இப்படியான பெண் எங்க அப்படின்னு சொன்ன நேரம் தான் அந்த தரகர் சொல்லியிருக்கிறாரு, அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, ஆனா அவட போன் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக போன் நம்பரை ஒழுகுலசர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது இந்த போனை சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிக்னல் காத்மண்டுல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது. உடனடியாக என்ன பண்ணலாம், இப்ப அங்க போகணுமே அப்படின்னு சொல்லி நேபாள் போலீசார அழைச்சு கொண்டு அங்க போறாங்க. ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கட்டிடமாக பாக்குறாங்க. மாலை ஆகிற நேரமும் அன்னிச்சாச்சு. இரவானா நேபாள் போலீசார் அதுக்கு மேல சர்ச் பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு காலையாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனால ஒழுகுலசர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, ஒரு இரவானாலும் இஷாரா செவ்வந்தி வேற எங்கேயாவது மாறிடலாம், ஒளிச்சிடலாம் என்பதனால உடனடியாக இவ என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன் பண்ண வச்சு அவ எங்கேயாவது வர சொல்லலாம் என்ற ஒரு யோசனை வந்ததுக்குனங்க உடனடியாக கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாயக்கு சொல்றாங்க, நீங்க போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லி வர சொல்ற அப்படின்னு யோசிச்சிருக்கும் போதுதான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, பணம் கிடையாது, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. உடனடியாக இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு சல்லி போட்டாச்சு, பணம் வைப்புல இட்டாச்சு, அதுக்கான வங்கி அட்டையை தரணும், நீங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் இல்லையா, இஷாரா செவ்வந்தி பணத்துக்காகத்தான் இத்தனையும் செஞ்சு முடிச்சா. அடுத்த நாள் காலையாகும் போது குறித்த இடத்துக்கு அவ வந்திருக்கிறா. வந்த உடனே நேபாள் போலீசார் உடனடியா கைது செஞ்சாங்க. உடனே இஷாரா செவ்வந்தி சொல்லியிருக்கிறா, ஏன் கைது செய்றீங்க, நான் பெங்களூர் தமிழனி, அப்படி நான் வாடகைக்கு இங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டு இருக்கிறா. உடனடியாக ஒழுகுலசருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு கதை இவ சொல்றா, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட கைது செய்த இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி நின்றிருக்கிறாங்க. உடனடியாக விரைந்து வந்தோடனே ஒழுகுலசர் கேட்டிருக்கிறாரு, கெல்லே கோஹமத அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப இஷாரா செவ்வந்தி ஹிந்தி மொழியில பேசுவாவா, இல்ல முருசி மொழியில பேசுவாவா, அல்லது சிங்கள மொழியில பேசுவாவா, உடனடியா சார் சொந்த இன்னவா அப்படின்னு சொல்லியதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுதான் இஷாரா செவ்வந்தி என்பதை கன்ஃபார்ம் பண்ணினாங்க. உட்கார வச்சு விசாரணை நடத்தினாங்க. உடனடியாக நாட்டுக்கு கொண்டு விசாரணைகள் நடத்தினதுல தான் இவ்வாறான பல்வேறு விஷயங்களை இஷாரா செவ்வந்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. என்னதான் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு நடிக்கிறது, முருசி மொழியே தெரியாது, ஹிந்து மொழியும் தெரியாது, கெல்லே கோமத அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருந்த சிங்கள மொழி வெளியில விழுந்துச்சு. இப்போது இன்னொரு விஷயம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்தி என்னதான் கணேமுல்லை சஞ்சீவியை படுகொலை செய்ய போனாலும் அவளுக்குள்ள ஒரு மனிதநேயம் உருவாகியாச்சு அப்படின்னு ஒரு அனுதாப அலை பில்டப் பண்ணப்படுறதையும் பார்க்க முடியுது. ஒரு சிங்கள பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணேமுல்லை சஞ்சீவியை படுகொலை செய்ய போன சந்தர்ப்பத்துல ஒரு சட்டத்தரணியாக போய்த்து உட்கார்ந்திருக்கிறா. சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கிற இடத்துல இப்போது ஒரு பெண்மணி சொல்லியிருக்கா, என் கணவர் என்ன பலமாக அடித்து ஒரு வழக்காக நிக்குது, இப்போது கஷ்டப்பட்டு தேடி ஒரு 1000 ரூபாய் வந்திருக்கிறேன், இந்த வழக்கு கொஞ்சம் பேசித்தாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாவாம். உடனடியா இஷாரா செவ்வந்தி என்ன சொல்லிக்கிறான்னா, நான் வேறொரு வழக்குக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். இவதான் வக்கீலே கிடையாது, நடிக்க வந்தவருக்கு எப்படி உண்மையான ஒரு வக்கீலாக செயல்பட சொன்னா முடியுமா, அங்கேயே மாட்டிக்கொள்வா என்னவோ என்று எண்ணி உடனடியாக பக்கத்துல இருந்த ஒரு மெடத்தை காட்டி, அந்த மெடத்திட்ட போய் சொல்லுங்க, அவ வாதிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அங்க போய் இந்த பெண்மணி கேட்டாவாம்,
அவ சொல்லியிருக்கிறா, எனக்கு 3000 ரூபாய் தந்தா தான் இந்த வழக்குல நான் ஆஜராகுவேன் அப்படின்னு சொன்னதுக்குனங்க, உடனடியாக இஷாரா செவ்வந்திய அவ அனுதாபத்தோட பார்த்தாவாம். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உடனடியாக அறைக்கு வெளியில அந்த பெண்மணியை கூப்பிட்டு தன்னிடம் இருந்த 5000 ரூபாயை கொடுத்து சொன்னவாம். இது கொடுத்து வழக்காட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாவாம். உடனடியாக கையை இறுக கட்டிப்பிடிச்சு கும்பிட்ட மாதிரி அந்த பணத்தை வாங்கினா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த கதையை எழுதி முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறான்னா, இஷாரா செவ்வந்திக்குள்ளே மனிதநேயம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா. இந்த பத்திரிகையை இஷாரா செவ்வந்தியிடம் காட்டி விசாரணை நடத்தப்படுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் இங்கு நடந்ததா இல்லையா என்பதை தாண்டி இப்போது எதற்காக இஷாரா செவ்வந்தி மீது இப்படியான ஒரு அனுதாப அலை உருவாக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. கஜ்ஜாவுடைய அப்பாவி 2 குழந்தைகளை படுகொலை செய்வதற்கு பின்புலமாகவும் இஷாரா செவ்வந்தி இருந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமும், கம்மஹா உஸ்மானை படுகொலை செய்வதற்கான உளவு பார்த்த என்ற விஷயங்களும், கெஹல்பத்ர பத்னே அதே போன்று குமாண்ட சலிந்து என்று பல்வேறு கொலைகளை செஞ்சவங்களுக்கு பின்னால பயணிச்ச ஒரு பெண்மணி மனிதநேயத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. சமூக பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இருந்தாச்சு, அந்தஸ்தா இருந்தாச்சு, அமைச்சர் மகனாச்சு, அரசியல்வாதி மகனாச்சு, அந்தஸ்துல உள்ளவங்க அப்படின்னு போகும்போது பாவமே பரிதாபமே, சிறைக்கு போனா மூச்சு விட முடியாது பாவமே அப்படின்னு பல்வேறு அனுதாப அலைகளை உருவாக்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து ஒரு வேறொரு பிம்பத்தை உருவாக்குன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். இங்கு பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறம், குலம், மதம் அனைத்தையும் தாண்டி சட்டம் அனைவருக்கும் சமமானது. எனவே நீதிமன்ற வளாகத்துக்குள் இப்படியான ஒரு விடயம் நடந்தது என்பது அனுதாப கண்கொண்டு பார்க்கப்படுகிற விடயம் கிடையாது. இதற்குள் எப்படி இஷாரா செவ்வந்தி உள்வாங்கப்பட்டார், அது போன்ற காரணங்களை தேடி களையப்பட வேண்டியது பற்றி பேச வேண்டியவே தவிர, இங்கு அனுதாப அலைகளை உருவாக்கி பாவம் பரிதாபம் என்று கூறுவதற்கு எதுவும் கிடையாது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. எனவே ஊழலற்ற, ஆயுதமற்ற, போதையற்ற ஒரு நாடு உருவாகட்டும், ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.